வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட சங்கரநாதனின் பணிவான வணக்கம். ரிஷபராசி வந்து சொன்ன மாதிரி ராசி, அது ஒரு சிறராசி. இந்த ரிஷபராசிக்காரனுக்கு வந்து சுக்கிரன் ஆட்சி வீடுங்க. சுக்கிரன் வந்து ஆட்சி வீடாக இருக்கிறாரு. அங்கே வந்து சந்திரன் உச்சமாகிறார். இந்த ரிஷபராசியில் வந்து மனோகாரகன் சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம் ரிஷபம். அங்கே சுக்கிரன் ஆட்சி ஆகிறாரு. இந்த சுக்கிரன் சந்திரனும் வலிமையாக இருக்கிற இடம் வந்து ரிஷபம் தான். அப்போ இந்த சுக்கர் ரிஷபராசிக்காரன் வந்து ஏன்னா சுக்கிரன் ஆட்சியாகவும் சந்திரன் உச்சமாகிற இடமா இருக்காரு. மனோகாரன் சந்திரன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் இடத்துல வந்து ரிஷபராசி அமைகிறதுனால காலபுருஷன் 2ஆவது வீடு குடும்பஸ்தானம். இவங்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மனசு இருக்கு பார்த்தீங்களா, மனசு வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். சில விஷயத்தில் வந்து ரொம்ப இந்த அழகு சாதன பொருட்கள் நிறைய லவ் அஃபேர் ஏற்படுறதுலாம் இந்த ரிஷபராசிக்காரருக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு. இந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் ராகு கேது தோஷங்கள் அதிகமாக இருந்து 7ஆம் இடத்துல பாவக்கிரக ரிஷபராசிக்காரங்க தான் மேக்சிமம் லவ் மேரேஜ் நடக்கும் ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா அந்த சந்திரனும் சுக்கரனும் ஒரு உச்சமாகவும் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி வந்து ரிஷபராசிக்காரங்க. இந்த ரிஷபராசிக்காரன் குரு பேச்சு எப்படி இருக்குன்னா, ரிஷபராசிக்கு ராசியிலே குரு இந்த மேசத்தில் இருந்து ரிஷபராசிக்கு ராசியே வந்து ஜென்மகுரு. ஜென்மகுருனாக்க இருக்கிற வனவாசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வனவாசங்கிறது கிடையாது. வனம் ராசியில் ஜென்மகுரு ராமர் வனவாசம் சொல்லுவாங்க. அது வேற இது வேற. ஜென்மகுரு என்பது இது குரு வளையத்துக்குள்ள வருது. ரிஷபம் வந்து குரு வளையம். அப்போ குரு வளையமாகி அங்கே அவருக்கு நட்பு நட்சத்திரமாக இருக்கிறாங்க. ரிஷபராசிக்கு இது வந்து 50-50 எடுத்துக்கலாம். அதாவது மைனஸும் கிடையாது, சூப்பராக கிடையாது, 50-50 இவங்களுடைய முயற்சி நல்லா இருக்கும். இவங்க வந்து அதிகமாக முயற்சி எடுத்தால் தான் சக்ஸஸ் ஆகும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகு தேசம் நடக்கும் சூப்பராக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் யார் நடந்தாலும் ராகு தேசை நடக்கிறவங்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில் இருந்தாலையும் சனி 10ஆம் இடத்தில் இருப்பதாலையும் ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாரும் அது யாராக இருந்தாலும் இந்த ராகு தேசை லாபஸ்தானத்திலையும் சனி 10ஆம் இடத்திலும் ஜென்மத்தில் குரு. இந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு ரிஷபராசி குரு தசை நடக்கிறவங்க ஒரு குரு எடுக்க முடியாது. ஃபேவரிட் மைண்டாக இருப்பாங்க. குரு ராசியில் உட்காரும் போது குரு எங்கே இருக்கோ அந்த இடம் ஷேக் ஆகும். குரு பார்க்குற இடம் தான் ப்ளஸ்ஸு. இப்போ பேட்டில் டார்ச் லைட் போட்டு டார்ச் அடிக்கிறோம், உள்ள வெளிச்சம் இருக்காது. எங்கே அடிக்கிறோமோ அங்கே தான் வெளிச்சம். ஓகேங்களா? குருவும் அதே மாதிரி தான். குரு தான் இருக்கிற இடத்த மறந்துடுவார். பார்க்குற இடம் ப்ளஸ்ஸு. அப்போ ரிஷபத்தில் உட்கார்ந்து அவன் எங்கே பார்ப்பறா, ராசிக்கு 5ஆம் இடம் சூரிய புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். குழந்தைகள், இவங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்காக நிறைய பணம் செலவுடைய அமைப்பு இந்த குரு கொடுப்பார். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கலாமா குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கான தேவையான பண உதவிகள் கிடைக்கும். முயற்சி பண்ணி பணம் படிக்கப்பாங்க. ஹையர் ஸ்டடி படிப்பதற்கும் இந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கறனால ஹையர் ஸ்டடி படிப்பதற்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குரு. அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடம் குரு 7ஆம் இடத்தை பார்த்துருவாரு. எங்கே பார்க்கணும்னா விருச்சிகத்தை பார்ப்பாரு. இந்த விருச்சிகத்தை பார்க்கும்போது என்னன்னா திருமணம், தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடம் கம்யூனிகேஷன் நடக்குது, மேட்சிங் அந்த இடத்த பார்ப்பாரு. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு இந்த குரு ஹெல்ப்பாக இருப்பார். குரு வந்து என்ன செய்யணும்னா சுபகாரிய நிகழ்ச்சி நடத்துவதை ஹெல்ப் பண்ணணும். நல்லதுங்க. குரு உபச்சாரத்தில் என்ன பண்ணுன்னா அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. குரு ஒரு கடை திறப்பதற்கு, ஒரு தொழில் தொடர்பதற்கு, கல்யாண காட்சிகள், சுபகாரியம் போனதுக்கு தான் குரு ஹெல்ப் பண்ணுறாங்க. பிறகு ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபலம் நல்லா இருந்தால் தான் வேலை செய்யும். இது வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் குரு பலன் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கும். பசங்களுக்கு எஜுகேஷன் மற்ற விஷயங்களுக்காக ஹெல்ப் பண்ணும். வீடு கட்டுறது, கல்யாண செலவு, சுபகாரிய செலவு தான் அந்த குரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதிர்ஷ்டங்கள் ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரம்லாம் கிடையாது. நினைந்த ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு யோகமான திசைகள் நடக்கும் போது இந்த குருவும் 20% சப்போர்ட் பண்ணும். இது போனஸ் மாதிரி அடிஷனலாக கிடைக்கும். திசைகளை வலுவாக இருக்கும்போது குரு நல்ல இடத்துக்கு வரும்போது
கிடைக்காத பணம் கூட கிடைக்கும். புரியுங்களா? இந்த குரு இதுதான் கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு ஜனன ஜாதகம் வருவார்கள். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரிஷபராசிக்கு ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்த்தால் புத்திரர் வழியில் சுபகாரிய செலவு நடக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் நல்ல காரியம், அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்க வாய்ப்பு. அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடம், இது நாள் வரைக்கும் உடம்பு பிரச்சனை இருந்தவங்க, ஹெல்த் பிரச்சனை இருந்தவங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கனா நோய் நொடி நிவர்த்தி. சில ஆஸ்பத்திரி மெடிக்கல் செலவு இருப்பாங்க, ரொம்ப ஹெல்த் பிரச்சனை இருக்கும். இந்த குரு 2ஆம் ராசியில இருந்து அவருடைய பார்வை நேரம் என்னன்னா இங்கே உள்ள மகர ராசியை பார்க்கும். மகர ராசியை 9ஆம் இடம் பார்க்க, அதாவது அவர் அட்டமாதிபதியாக இருக்குது. ராசிக்கு அட்டமாதிபதி குரு, அவரே லாபாதிபதி குரு. ராசிக்கு அட்டமாதிபதி லாபாதிபதி குரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ மனசு ஒரு சலனத்திற்கு வெளியே வருவாங்க. இந்த குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு சகல விதமான பாக்கியம் கிடக்கும். மனச்சஞ்சலம் நிவர்த்தி ஆகும். ஃபஸ்ட்டு 5, 7, 9 இந்த 3 இடத்த குரு பார்ப்பாங்க. ரிஷபத்திலிருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் கடத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அவர் ராசிக்கு 8க்கு 11 அதிபதியாக குரு ராசியிலிருந்து 5, 7, 9 பார்க்கும்போது அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும். அப்போ குருவை பார்வை குழந்தை வழியில் செலவுகள், குடும்பத்தில் கல்யாண வயதில் இருக்கிற பையன் பொண்ணுகளுக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கணும்னா சகல விதமான பாக்கியங்கள் கிடைக்க வாய்ப்பு. பாக்கியம் வந்து புத்திர வழியில் பாக்கியம் கிடைக்கலாம். ஏன்னா புத்திரஸ்தானத்தை பார்க்கறனால தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல வசதியாக வைக்கணும். அப்பா பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணது வாய்ப்பு. சில குழந்தைகள் மூலம் பேரண்ட்ஸ்க்கு 5, 9 குரு பார்க்கும்போது குழந்தைகள் மூலம் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. குருடைய அது 20% கிடைக்கும். ஜனன ஜாதகம் பேரண்ட்ஸ் ஜாதகமும் குழந்தைகள் நல்லா இருக்குன்னா 100% ஜாப்பாடு. இது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறனால இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், அதை கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசீரன் 3 நட்சத்திரம் இருக்கு. இவங்களுக்கு வந்து மெயினாக போகக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஜென்ம குருவாக இருக்கிறனால அவங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கொண்டு வைக்கணும்னா இவங்களுக்கு குழந்தைகளுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடப்பதற்கு சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் முருகன் அருள் புரிவார். அதனால் இவங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்து மிகவும் சால சிறந்தது. அதுலேயும் இந்த ராகு தசை நடக்கும் மிக ஜாப்பாடு. ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் ராகு தசை 11ஆம் இடத்துல ராகு கோச்சாரத்தில் வெளிநாடு சென்று படிப்பதற்கு முயற்சி பண்ணால் போயிடலாம். அந்த ராகு குரு பயிற்சி. அதே மாதிரி வேறு வெளிநாட்டுக்கு போய் வேலை தேடுறதுக்கு முயற்சி பண்ணாலும் போகலாம். இல்லை வேறு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணாலும் வாய்ப்புகள். இந்த ரிஷபராசிக்கு ராகு தசை நடக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்புக்கு. குரு மட்டும் ஜென்ம குருவாக இருக்கிறனால கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஸ்லாஜிங்கள் அப்படி இப்படி இருக்கும். இப்போ வந்து டெய்லி வியாழக்கிழமை ப்ரேயர் பண்ணுறது நல்லது. எவ்வளோ ஜாஸ்தி ப்ரேயர் பண்ணுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குரு வந்து அந்தணன். நல்லா புரிஞ்சுங்க, குரு வந்து அந்தணன். தேர்ஸ்டே வந்து அவாய்டு நான்வெஜ். அவங்க வந்து மாமிசம் எடுக்கக்கூடாது. குரு ஜென்மத்தில் இருக்கும்போது குரு தசை நடக்கும் யாராக இருந்தாலும் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் மனசு சரியாகும். அவ்வளோதான். ஒரு இழுக்கத்திலிருந்து வெளியே வருவாங்க ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்கு ஒரு 40 வருஷம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அற்புதமான நேரம். சனி 10ல் இருக்குது, ராகு 11 இருக்குது, குரு மட்டும் ஜென்மத்தில் இருக்குது. ஆனாலும் அது குரு வளையத்துக்குள்ளே வர்றதுனால பெரிய நெகட்டிவான வைப்ரேஷன் கிடையாது. ஏன்னா அவங்க நட்பு நட்சத்திரங்கள் இருக்கிறனால சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், அப்புறம் வந்து மிருகசீடம், இது மேலே குருவுக்கு ஊர்ந்த நட்சத்திரமாக இருக்கிறனால நெகட்டிவ் வைப்ரேஷன் 50-50 இருக்கும். அவ்வளோதான். ஆனாலும் இவங்க வந்து கடின உழைப்பு தேவை. அவ்வளோதான். சனி 10ஆம் இடத்துல இருக்கிறனால ரிஷபராசிக்காரர்கள் சனி தசை நடக்கணும் ஜாப்பாடு. ரிஷபராசிக்கு யாருக்கெல்லாம் சனி தசை நடக்கிறதோ அவங்களாம் சூப்பராக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க சனி தசை நடக்கிறோம் அற்புதமான ஓடாமல். நன்றி, வணக்கம்.